வணக்கம். ராயல் செஸ் தமிழ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. என்னுடைய பேர் முருகன், அஃபிலியேட் ரேட்டிங் செஸ் பிளேயர், செஸ் கோச். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது செஸ் ட்ரிக்ஸ் இன் தமிழ். செஸ் ட்ரிக்ஸில் செஸ் டபுள் அட்டாக் ட்ரிக்ஸை பற்றி இந்த கேமில் சொல்லியிருக்கேன். வீடியோவில் 7 ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன். இந்த பொசிஷனில் எப்படி அந்த ட்ரிக்கை அப்ளை பண்ணுறாங்கன்றத நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். செஸ் ட்ரிக் ஒன்று பார்ப்போம். இது என்னென்னா, ஒரு பானை ஃப்ரீயாக இப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. இதுக்கு பேர் டபுள் அட்டாக் டாக்டிஸ். டாக்டிஸ்ன்றது வார் டெக்னிக். வார் டெக்னிக்ங்கிறது தான் டாக்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுதான் ட்ரிக். இது இந்த ட்ரிக் வந்து ஃபஸ்ட்டு இது. இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று அட்டாக். க்யூனால் அடிக்க முடியாது. அடித்தா ரூக் வந்து க்யூன் அடிச்சிடும். ஸோ பிசப்பால் தான் அடிக்கணும், வேறு வழியே கிடையாது. இப்போ இந்த க்யூனை இங்கே வச்சு இந்த பீஸ் அட்டாக் பண்ணுறது. இந்த பீஸ் அட்டாக் பண்ணால் க்யூன் சப்போர்ட், ஒரே ஒரு சப்போர்ட் தான் இருக்குது. ஆனால் 2 பீஸில் இந்த பீஸ் அட்டாக் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த பீஸை பின்னாடி கொண்டு வந்தால் இந்த பீஸ் லாஸ் ஆகிடும். க்யூன் கேப்சர் த நைட். ஒரு பானை கொடுத்து ஒரு பீஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துடுறாங்க. இது வந்து டபுள் அட்டாக் டாக்டிஸ்னு பேர். அடுத்த ட்ரிக் பார்ப்போமா? செஸ் ட்ரிக் 2 பார்ப்போம். இப்போ 2 பேருக்கும் கிட்டத்தட்ட பீசஸ் எல்லாம் ஈக்குவலாக தான் இருக்குது. ஆனால் பொசிஷன் வந்து ஒயிட்டுக்கு ஸ்லைட்டாக ப்ளஸ்ஸாக இருக்குது. இவங்களுக்கு கேசல் டு கிங், இவங்களுக்கு கேசல் பண்ணாமல் அந்த கேசல் டு கிங்காக இருக்குது. கிங்கு பாதுகாப்பாக இருக்குது, பாதுகாப்பு இல்லை, இவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குது. இப்போ ஒயிட் பிளேயர் வந்து ஒரு ப்ரில்லியண்டான ட்ரிக் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது டபுள் அட்டாக். நைட்டை வச்சு க்யூனுக்கும் பிஷப்புக்கும் இதுக்கு பேர் ஃபோர்க். நைட் டபுள் அட்டாக்கு பேர் ஃபோர்க். மற்ற பீசஸ்லாம் அட்டாக் பண்ணால் அதுக்கு பேர் டபுள் அட்டாக்னு பேர். க்யூனை வச்சு டபுள் அட்டாக் பண்ணலாம், பிஷப் வச்சு டபுள் அட்டாக் பண்ணலாம், பான் வச்சு டபுள் அட்டாக் பண்ணலாம், கிங்கை வச்சு டபுள் அட்டாக் பண்ணலாம். எல்லாத்தையும் வச்சு டபுள் அட்டாக் பண்ணும்போது அதுக்கு பேர் டபுள் அட்டாக்னு பேர். நைட்டை வச்சு அட்டாக் பண்ணால் அதுக்கு பேர் ஃபோர்க்குன்னு பேர். இது வந்து ஃபோர்க். பான்ட்டை இப்படி அடிச்சுடுவாங்க. இப்போ அடிச்சுட்டு அந்த மெட்டீரியல் லாஸ் ஆகிடுச்சு. இந்த பொசிஷனில் ஒயிட் வந்து ஒரு ப்ரில்லியண்டான மூவ் ஆடுறாங்க. செக்கு. இங்கே ஒரு அட்டாக்கு, இங்கே ஒரு அட்டாக்கு. இந்த அட்டாக்கு பேர் டபுள் அட்டாக். க்யூனை வச்சு இப்படி மறைக்கலாம். கிங் இப்படி போகலாம். கிங் இப்படி போனால் பிளண்டர். என்ன காரணம்னா, பிளண்டரை மோசமானமோ பின் டாக்டிஸில் க்யூன் லாஸ் ஆகிடும். அதனால் கிங்கை இப்படி போகலாம் அல்லது க்யூன் வச்சு மறைக்கலாம். 2 ஆப்ஷன் இருக்குது. இப்போ க்யூனை இங்கே வச்சு மறைச்சா சிம்பிளாக அந்த க்யூனை வச்சு இப்படி அடிச்சு எடுத்துக்குவாங்க. ஒரு பான் எக்ஸ்ட்ரா கிடைக்கிது. இந்த டபுள் அட்டாக் மேலே ஒரு பான் எக்ஸ்ட்ரா கெயின் பண்ணுறாங்க. நைட்டுக்கு பிஷப் கரெக்டாகிடுச்சு, எக்ஸ்ட்ரா ஒரு பான் மெட்டீரியல் கிடைக்குது. இவங்க இப்போ இந்த கிங் சைடு இந்த சைடு கேன்சல் பண்ண முடியாது. இந்த சைடு கிங் சைடு கேன்சல் பண்ண முடியாது. இந்த சைடு இந்த பான் வீக்னஸில் இருக்குது. இந்த பொசிஷன் வந்து ஸ்லைட் மைனஸ் பிளாக் இருக்குது. 3 பார்ப்போமா? இப்போ இந்த பொசிஷனில் ஒயிட் கிங் சேஃப்டியாக இருக்குது. இவங்க கிங்கில் சின்ன சேஃப்டி வீக்னஸ் இருக்குது. இந்த H7 வீக்னஸ் இருக்குது. இந்த டயகனல் வீக்னஸ் இருக்குது. பிஷப் டயகனல் வீக்னஸ் இருக்குது. ஒரு ப்ரில்லியண்டான டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க. ட்ரிக்கு. இங்கே பிஷப் வைக்கிறாங்க. இந்த இடத்துல மேட்டின் 1. கிங்கால் அடித்தா ரூக்குண்டு ரூக்கு, அடுத்த முன்னு க்யூன் லாஸ். இந்த மேட்டை அவாய்ட் பண்ண க்யூனால் அடித்தா அப்பையும் சேம் ட்ரிக் தான். ரூக்குண்டு அடித்து க்யூன் லாஸ். பிஷப் வச்சு இப்படி மறைச்சாலும் இந்த பீஸ் கோஆர்டினேஷன் ஆகும். ரெண்டாவது இங்கே வந்து இந்த பீஸ் போடும். சப்போர்ட் வந்து இந்த ரூக் இப்படி இறங்கிடும். எப்படியும் லாஸ் தான். பிளாக் இந்த கேம் லாஸ் ஆகிடும். கன்ஃபார்மாக இந்த கேம் லாஸ் ஆகிடும். அடுத்த ட்ரிக் பார்ப்போம். நம்பர் 4 பார்ப்போம். இப்போ ஒயிட் டு பிளே. பிளாக் கிங் சேஃப்டி வந்து மைனஸாக இருக்குது. ஏன்னா அவங்க பீஸஸ் அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. வெளியில் போகலாம் தப்பிக்கிற மாதிரி. இவங்களுக்கு 2 பீஸ் இருக்குது. எல்லாமே அன்ஆக்டிவாக இருக்குது. இவங்களுக்கு க்யூன் ஆக்டிவாக இருக்குது. நைட் வந்து அக்ரெசிவான கிங் சைட் அட்டாக்கிங் சைடில் இருக்குது. இந்த 2 பீஸ் ஆக்டிவாக இருக்குது. இப்போ இந்த க்யூனை வச்சு ஒரு ட்ரிக் பண்ணுறாங்க. டபுள் அட்டாக் ட்ரிக். என்ன ட்ரிக்னா, இங்கே அட்டாக் பண்ணி இந்த இடத்துல மேட்டின் அட்டாக், க்யூன் அட்டாக்.
ஒன்று கிங்கு அல்லது க்யூனு ரெண்டில் ஏதாவது ஒன்று லாஸ் ஆகும். ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க. இப்படி க்யூனை வச்சு க்யூனை ஃப்ரீயாக எடுத்துக்கிட்டால் ஒயிட்டு க்யூன் லாஸ், பட் பிளாக்குக்கு கிங்கே லாஸ் ஆகிடும், செக்மேட் ஆகிடும். இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இந்த செக்மேட் அவாய்ட் பண்ண க்யூன் அடிக்கணும்னு அவசியம் இல்லை, பாயிண்ட்டு கூட அப்படி அடிச்சுக்கலாம். பாயிண்ட் அப்படி அடிச்சுக்கிட்டா இவங்க என்ன பண்ணுவாங்க, ஃப்ரீயாக க்யூன் எடுத்துருவாங்க. ஒரு அருமையான ட்ரிக், டபுள் அட்டாக் டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணி இந்த ட்ரிக்கை எடுக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இப்படி மறைக்கிறது. இப்படி மறைச்சாலும், இந்த மேட்டை மறைச்சாலும் இந்த க்யூன் லாஸ் ஆக தவிர்க்க முடியாது. இந்த கேமில் க்யூன் வேணுமா கிங் வேணுமா ரெண்டில் ஏதாவது ஒரு மெட்டீரியல் கன்ஃபார்மாக லாஸ் ஆகிரும். ஸோ இந்த கேமை ஒயிட் ஈஸியாக வின் பண்ணுறாங்க. அடுத்த ட்ரிக் பார்ப்போமா? செஸ் ட்ரிக் 5 பார்க்க போகிறோம். இப்போ ஒயிட் டு ப்ளே ஸ்லைட் ப்ளஸ் என்ன ப்ளஸ்ன்னு இந்த நைட் ஸ்ட்ராங்காக கிங்ஸ் அட்டாக் இருக்குது. இந்த க்யூன் அதுக்கு கோஆர்டினேஷன் ஆகும். சிம்பிளாக அப்படி அடித்தா எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. அதனால் ஒரு ப்ரில்லியண்டான ட்ரிக் ஆடுறாங்க, டபுள் அட்டாக். இந்த ட்ரிக் டபுள் அட்டாக். கிங்கை அட்டாக் பண்ணுறது மறைமுகமாக, க்யூனையும் அட்டாக் பண்ணுறது, டிஸ்கவர் அட்டாக் பண்ணுறது. இப்போ இந்த பானை அப்படி புஷ் பண்ணால் நைட் H6 க்யூன் லாஸ் ஆகும். அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பொசிஷனில் பானை அப்படி புஷ் பண்ண மாட்டாங்க. இப்படி வச்சு இந்த மேட்டை அவாய்ட் பண்ண பார்ப்பாங்க. அப்பையும் டபுள் செக், அதாவது டபுள் அட்டாக். க்யூன் அட்டாக் பண்ணி கிங் அட்டாக் பண்ணி கிங் 2 அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ இதுவும் ஃபெயிலியர் ஆகுது. இப்படி வச்சா அப்பையும் ஃபெயிலியர் தான் ஆகும். டபுள் அட்டாக் ட்ரிக்கில் க்யூன் லாஸ் ஆகும். எப்படி வச்சாலும் இந்த கேம் கன்ஃபார்மாக பிளாக் லாஸ் ஆகுது. உதாரணத்துக்கு அவங்க இப்படி வைக்கிறதா வச்சுக்குவோம். இப்படி வச்சா நைட் செக், அதாவது க்யூன் அட்டாக் இங்கே பண்ணுது, நைட் இங்கே அட்டாக் பண்ணுது. இந்த டபுள் அட்டாக்கில் இந்த கேம் லாஸ் ஆகுது. இப்படி அடிக்க முடியாது, ஏன்னா பின் டாக்டிக்ஸ். ஸோ உள்ளே போகணும். உள்ளே போனால் இப்படி க்யூன் லாஸ். அவங்க வேணால் அந்த நைட்டை இப்படி எடுத்துக்கலாம். ஒரு நைட்டுக்கு க்யூன் எடுத்தால் அந்த கேமில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு பிளாக் இழக்கிறாங்க. ஸோ அதனால் பிளாக் இந்த கேமை ரிசைன் பண்ணுறாங்க. அடுத்த ட்ரிக் பார்ப்போமா? செஸ் நம்பர் ட்ரிக் 6. ஒயிட் சைடு கிங் சேஃப்டியாக இருக்குது, பான் ப்ரொடக்ஷன் இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த கிங்கை சேஃப்டி இல்லாமல் இந்த இடத்துல இருக்குது, இந்த ஸ்கொயரில். இந்த க்யூன் ஒன்று தான் இந்த ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணியிருக்கு. இந்த பொசிஷனில் ஒரு ப்ரில்லியண்டான ட்ரிக் யூஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா இந்த ரூக்கை சும்மா கொடுத்துட்றாங்க வச்சுக்கோங்க. என்ன ரீசன்னா க்யூன் அடிக்க முடியாது, அடித்தா பான் இருக்குது போயிடும். க்யூன் 9 பாயிண்ட்டு, ரூக் 5 பாயிண்ட் வேல்யூ. க்யூன்னா பெரிய பவர் பாயிண்ட் அதிகம் உள்ளது. ஸோ க்யூனால் அடிக்க முடியாது. பானால் அப்படி அடித்தா பான் 1 பாயிண்ட்டு, ரூக் 5 பாயிண்ட். இப்படி அடித்தா என்ன ஆகும்னா இந்த க்யூன் C7 செக்மேட் ஆகிடும். இது ஒரே நேரத்தில் 2 அட்டாக் பண்ணுது. ஒன்று இந்த ரூக்கை வச்சு க்யூனை அட்டாக் பண்ணுறாங்க, இது டைரெக்டாக க்யூன் அட்டாக்கு, இது இன்டைரக்டாக கிங் அட்டாக்கு. ஒரே நேரத்தில் 2 அட்டாக் பண்ணுறதுனால இந்த இதுக்கு பேர் டாக்டிக்ஸ் பேர் டபுள் அட்டாக் டாக்டிக்ஸ்னு பேர். இது ஒரு ப்ரில்லியண்டான செஸ் ட்ரிக். அடுத்த ட்ரிக் பார்ப்போமா? செஸ் ட்ரிக் 7 பார்ப்போம். இப்போ இவங்க கிங் பாதுகாப்பு இல்லாமல் சென்ட்ரலில் இருக்குது. இந்த இடத்துல சுற்றி பான் எதுவுமே இல்லை, பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. இந்த 2 தான் ப்ரொடக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்குது இந்த கிங்க்கு. இந்த கிங்கு சேஃப்டியாக இருக்குது, பான் ஸ்ட்ரக்சரில் சேஃப்டியாக இருக்குது. பான் கிட்டத்தட்ட இங்கே 3 1 4, இங்கே 3 ஒரு பான் தான் டவுனில் இருக்குது. இப்போ ஒரு ப்ரில்லியண்டான ட்ரிக் யூஸ் பண்ணுறாங்க. க்யூன் டு க்யூன் ரூக் அடித்தா எந்த பெனிஃபிட்டும் வராது. இங்கே க்யூன் அடிப்பாங்க, இப்படி அடிச்சிருவாங்க, இப்படி அடிச்சிருவாங்க. இதனால் எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. ஏதாவது மெட்டீரியல் கெயின் இருக்கா? க்யூனு ரூக்கு எந்த மெட்டீரியல் கெயின் கிடையாது. ஆனால் இந்த பொசிஷனில் கெயின் பண்ண முடியும். எப்படி கெயின் பண்ண முடியும்னு பாருங்கள். இதுதான் பொசிஷன். ரூக் இங்கே இருக்குது, க்யூன் இங்கே இருக்குது. இப்போ க்யூனட் அடிக்கிறதுக்கு பதிலாக ரூட் அடித்தா மெட்டீரியல் கெயின் கிடைக்கும். கிங்கட் அடிக்க முடியுமானா முடியாது, க்யூன் ரூக். ஸோ ஒரே க்யூனால் அடித்தாங்க. க்யூனால் அடிக்கும்போது இப்போ ஒரு ட்ரிக், டபுள் அட்டாக் ட்ரிக் யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த ட்ரிக்கு பேர் டபுள் அட்டாக் ட்ரிக். கிங்குக்கும் க்யூனுக்கும்
கிங்குக்கும் ரூக்குக்கும் ஒரே நேரத்தில் அட்டாக். இப்படி மறைச்சிங்கன்னா இங்கே ரூக் லாஸ் ஆகிடும். ஒரு மெட்டீரியல் கெயின் கிடைக்கும். இந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஒப்பீனியனை சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ராயல் செஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.